சாரதா, உனக்கு படம் பிடிச்சிருந்ததா? ரொம்ப செக்ஸுங்க. போய் போய் என்ன இந்த படத்தை கூட்டிட்டு போனீங்களே. வைகுண்ட ஏகாதசி எப்போ வருது? அடுத்த மாசம். ஒண்ணு இல்ல, அப்பதான் சம்பூர்ண ராமாயணம் ஏதாவது தியேட்டர்ல போடுவாங்க, அது கூட்டிட்டு போலாம்னு தான் கேட்டேன். பாட்டி, வீட்டுல சொல்லிட்டு வந்தியா? சொர்க்கத்துக்கு போறதுக்கு இந்த ரதம் தானே உனக்கு கிடைச்சது, வேற வண்டியை பாரு. சாரதா, சொல்ல மறந்துட்டேன், நேற்று ஒரு அருமையான கனவு. என்ன கனவு? நானும் நீயும் இந்த மாதிரி ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத தெருவில் கார்ல போயிட்டு இருக்கோம். நான் திடீர்னு காரை நிறுத்திடுறேன். நிறுத்தி உன்னை முதல்ல கிஸ் பண்றேன். ஐயா, ஆசை பாருங்க. ஏன் வண்டி நிறுத்திட்டீங்க? இது ஆள் நடமாட்டம் இல்லாத இடம். அதுக்கு என் கனவை நனவாக்க போறேன். வேண்டாங்க, வேண்டாங்க, ப்ளீஸ் வேண்டாங்க, போங்க. நீங்க ரொம்ப மோசம். ஏமா, நீ யார சொல்ற? நாங்களா மோசமானவங்க? இது ஜவுளி கடையா இல்ல பைத்தியக்கார ஆஸ்பத்திரியா? வாங்க போலாம். இந்த மின்னிக்கு கண்ணூர் மின்னல் வந்தது, அடி கண்ணே அழகு பெண்ணே. நீங்க என்னைக்கு கலகலப்பா வருவீங்க, எனக்கு உம்முன்னு இருக்கீங்க. என்னைக்கும் கலகலப்பா இருப்பீங்க, எனக்கு உம்முன்னு இருக்கீங்களேன்னு கேட்டேன். இல்ல சாரதா, முன் அனுபவம் இல்லாம ஒரு காரியத்துல ஈடுபட்டா அது சரியா நடக்குமா? ரொம்ப கஷ்டங்க. எந்த காரியத்திலுமே முன் அனுபவம் ரொம்ப தேவை, இல்லைன்னா பின்னாடி ரொம்ப கஷ்டப்படும். ரைட். இப்ப பீச்சுக்கு போலாமா இல்ல மகாபலிபுரத்துக்கு போலாமா? இதுக்கு இல்ல, அடுத்த மாசம் நமக்கு கல்யாணம். முன் அனுபவம் இல்லைன்னா பின்னால ரொம்ப கஷ்டமாயிடுமே, அதனால. இதுல என்ன முன் அனுபவம்? புரியல புரியல. நீங்க ரொம்ப மோசம். உங்களுக்கு பேசுறதுக்கு வேற டாபிக்கே கிடைக்காதா? சாரதா, நீ அடல் சொல்லி படம் பாக்குற, இங்கிலீஷ் நாவல்ஸ் எல்லாம் படிக்கிற, செக்ஸ்ல உனக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லையா? நிறைய இருக்கு சார், நிறைய இருக்கு சார். நீங்க தானே அவசரமா துப்பாய்க்கு 2000 பாக்கெட் அனுப்பணும், ஸ்டாக் இருக்கான்னு பார்க்க சொன்னீங்க. நீங்க முதலாளி சிரிச்சீங்க. இப்ப முதலாளி கெட் அவுட்னு சொல்றாரு.